நீட் தேர்வு கட்டாயத்தால் கேள்விக்குறியாக இருக்கிறது. வறட்சியின் பிடியில் சிக்கி மக்கள் ஆங்காங்கே காலி குடங்களுடன் குடிநீருக்காக தவிக்கும் நிலை உருவாகி மத்திய அரசின் நிதியும் கிடைக்காமல் எங்கும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்துமாறு விவசாயிகள் விடுக்கும் கோரிக்கைகள் பற்றி துளி கூட மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை. மறைந்த ஜெயலலிதா அம்மையார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து இன்று வரை தமிழக அரசு நிர்வாகம் முடங்கி கிடக்கிறது. இது பற்றி மத்திய அரசுக்கு கவலை இல்லை. அதிமுகவில் உள்ள ஒரு அணிக்கு எதிராக நடக்கும் செலக்டிவ் கைது ஆகியவற்றின் பின்னணியிலும் இன்னொரு அணியின் ஊழலை தூசு படிய விட்டு வேடிக்கை பார்ப்பதிலும் தமிழக அமைச்சர்களை ரெய்டு செய்து ஐஏஎஸ் அதிகாரிகளை வீதியில் உறைய வைத்து தமிழகத்தின் மாநில நிர்வாகத்தை இன்றைக்கு முற்றிலும் தேக்க நிலைமைக்கு மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தது ஏன்? அண்டை மாநில நதிநீர் பிரச்சனைகள், மத்திய அரசே முடிவெடுக்க வேண்டிய தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் தாக்குதல், மீனவர்கள் தொடர் கைது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எதிலும் மத்தியில் உள்ள பாஜக அரசு வேகம் காட்டவில்லை. அதிமுகவின் ஊழல் அணிகளை இணைப்பதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் 1% கூட தமிழக மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க பாஜக தலைமையிலான மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன்? பாதிக்கப்படுவது தமிழர்கள் என்பதாலா? தமிழகம் எக்கேடு கட்டால் எங்களுக்கு என்ன என்று பாஜக அரசின் நயவஞ்சகம் காரணமா? வருமான வரித்துறை, அமலாக்கப் பிரிவு, சிபிஐ போன்ற அமைப்புகள் அரசியலுக்காக பாஜகவால் பயன்படுத்தப்படுவதை பிரதமர் தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழகத்தில் அரசியல் சட்டப்படியான நிலையான ஆட்சி நடைபெறுவதையும் மாநில அரசுக்குள்ள அதிகாரங்களுடன் செயல்படுவதையும் பிரதமர் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.